இராணுவத்தினர் தகரம் கொடுப்பதாக கூறி காயத்துடன் முதுகு பகுதியில் பலத்தமாக தாக்கப்பட்டு வைத்தியசாலையில் சித்திரவதை செய்யப்பட்டு அவர் கொலை செய்யப்பட்டிருக்கலாம் என்கிற தகவல் இந்த இராணுவமே தேவையில்லை. உண்மையில இவர்கள் எங்களை பாதுகாக்கிறார்கள் என்றதை நாங்கள் எந்த கட்டத்திலையும் நம்பவில்லை. என்று 70 பேருக்கு ஒரு இராணுவம் உண்டா, வடக்கு கிழக்குல 3 பேருக்கு ஒரு இராணுவம். இளைஞர்கள் கட்டி வச்சு அடிச்ச விஷயம் போலீஸுக்கு கூட இல்லாத அதிகாரங்கள் உங்களுக்கு தரப்பட்டிருக்கு. யார் அங்க புதைத்தார்களோ அவர்கள்தான் பயங்கரவாதி. குழந்தையை இப்படி கொடூரமாக கொலை செய்து சித்திரவதை செய்து பொது வழியில் நடந்த ஒரு படுகொலை தான். 4 பேர் சாட்சி இருக்கு. வணக்கம். வணக்கம் ஜெகன். முஸ்பாதி சொந்தங்களுக்கு வணக்கம். இன்று முக்கியமாக பல விடயங்கள் பற்றி பார்க்க போகின்றோம். அது முக்கியமாக எங்கள் வன்னி பிரதேசத்தில் நடந்த ஒரு கொடுமை அல்லது ஒரு கொலை சம்பவமாக தான் இன்றைய காணொலி அமையப் போகிறது. முல்லைத்தீவினுடைய முத்தையன் கட்ட பிரதேசத்தில் நடந்த இந்த இராணுவத்தினர் தகரம் கொடுப்பதாக கூறி நேற்று முன்தினம் 5 இளைஞர்களை அழைத்திருக்கின்றார்கள். அழைத்த இடத்துல அந்த 5 இளைஞர்களில் ஒருவர் வைத்தியசாலை அனுமதிக்கப்பட்டிருக்கின்றார். ஒருவர் இறந்து போய் காயத்துடன் முதுகு பகுதியில் பலத்தமாக தாக்கப்பட்டு வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டிருக்கிறார்கள். 2 தப்பிச்சு சென்றிருக்கிறார்கள். மிச்சாக்கள் தப்பிச்சு போயிருக்கிறார். 3 பேர் தப்பிச்சு போயிருக்கிறார் தங்களோட வீடுகளுக்கு. ஒருவர் இராணுவத்தினர் ஆகப்பட்டு அந்த இடத்துல சித்திரவதை செய்யப்பட்டு அவர் கொலை செய்யப்பட்டிருக்கலாம் என்கிற தகவல்களை அங்கே மக்கள் எதிர்கூறி கொண்டிருக்கிறார். அவர்கள் தாக்கப்பட்ட அடுத்த நாள் காலம்பரை ஒரு அந்த காணாமல் போன இளைஞர் உயிரிழந்த நிலையில் குளத்தில் கண்டெடுக்கப்பட்டிருக்கு. நேற்றைய தினம் இந்த சம்பவம் தான் இருந்திருக்கு. இந்த உயிரிழந்த நிலையை கண்டெடுக்கப்பட்டிருக்கிறார். அதுக்கு முதல் மக்கள் தொடர்ச்சியாக அந்த இடத்துல சர்ச் பண்ண தேடி இளைஞர் இராணுவத்தினர் தங்கள் கட்டுப்பாட்டில் இருக்கும்போது மக்கள் முரண்பட்டு தான் அந்த இளைஞரை மீட்டார்கள் என்ற ஒரு இதுவும் இருக்கு. அப்போ என்னென்னா அதில் மக்கள் தேடுதல் நடவடிக்கை மேற்கொண்ட போது எதுவுமே நடக்கல. அதற்கு பிறகு சித்திரவதை அதாவது மக்கள் தேடுதல் நடவடிக்கை மேற்கொள்ளைக்கு அந்த இளைஞனை காணல. பிறகு அடுத்த நாள் தேடிக்கு தான் கண்டுபிடிக்கணும். அப்போ இடப்பட்ட சூழ்நிலையில் சித்திரவதை செய்திருக்கலாம். சித்திரவதை செய்த பிறகு இளைஞர் இறந்து விட்டார் என்று தெரிஞ்ச பிறகு கொண்டு போட்டிருக்கலாம் குளத்தில் என்று எதிர்கூறப்படுகின்றது. அதில் ஒரு இளைஞன் சொல்கிறார், தங்களை 20 இராணுவத்தினர் தொடர்ச்சியாக தாக்குதல் நடத்தினார். அந்த ஏரியாவை சுற்றி தாங்கள் போயிருந்தாலும் 7ஆம் கட்டத்தில் தாங்கள் தப்பி ஓடி வந்ததாகவும் அதில் ஒருவர் வைத்தியசாலை அனுமதிக்கப்பட்டிருக்கார். ஒருவர் அகப்பட்டுட்டார் இராணுவத்தினர் விஷயத்தை சொல்லி. என்னதான் முரண்பாடாக இருந்தாலும் ஒருவர் உயிரிழக்கும் அளவுக்கு இவ்வாறு தாக்குதல் நடத்துகிறது என்று ஒரு இனச்செயல். தாக்குதல் நடத்துகின்றதே பிழையான விடயம். இந்த இராணுவத்தினருக்கு அந்த அதிகாரங்களை கொடுத்தது யார் என்ற கேள்வி ஒன்று எழுகிறது. அப்போ தாக்குதல் நடத்தினது ஒரு பிழையான விஷயம். அதற்கு எதிராக நடவடிக்கை மேற்கொள்ளப்பட வேண்டும் என்பதை தான் இப்போ பலரும் கேட்டுக்கொண்டிருக்கின்றார். அப்போ இதன் அடிப்படையில் தான் இதுக்கான நீதியான நிலையான விசாரணை நடைபெறும் என்று யார் சொல்லியிருக்கிறார்? ஆளும் தரப்பு எம்பி ஜெகதீஸ்வரன் அவர்கள் சொல்லியிருக்கிறார். இதற்கு நீதியான விசாரணை நடைபெறும் என்ற விஷயத்தை சொல்லியிருக்கிறார். இது மேல்மட்டத்துக்கு போகும் என்று அவர் சொல்லியிருக்கார். கிட்டத்தட்ட அன்றோட காதுக்கு போகும் என்ற விஷயத்தை சொல்லியிருக்கிறார். இப்போ இது நான் முழுமையாக அனுராட அரசு மீது ஒரு குற்றத்தை சுமத்தேலாட்டிக்கும். ஆனால் பொறுப்பு கூற வேண்டியது யார் என்றால் அவர்கள். ஏனென்றால் மக்கள் குடியிருப்புக்கு இராணுவத்தினர் இருப்பதன் விளைவுதான் இது. ஏற்கனவே இந்த இராணுவமாங்கள் அகற்றப்படும், பாதைகள் விடுவிக்கப்படும் என்ற ஒரு உத்தியோகபூர்வ அறிவிப்புடன் அவர்கள் ஜனாதிபதியாக வந்தார்கள். பாராளுமன்றத்தை ஆக்கிரமித்தார். பாராளுமன்றத்தை முழுவதையும் பெற்றுக்கொண்டார்கள் பெரும்பான்மையை. அப்போ இந்த இராணுவ முகாமும் அகற்றப்பட்டு அந்த தகரம் எடுப்பது என்னென்றால் இராணுவ முகாம் அகற்றப்படுகிறது. அந்த அகற்றப்படுகின்ற முகாமில் இருக்க தகரத்தை தருவதாக கூறி அந்த இளைஞரும் அழைக்கப்பட்டிருக்கிறார்கள். அது வேறு கதை. ஆனால் உண்மையிலே இது பார்க்க போனால் இது தமிழ் மக்களுக்கு இடையிலான ஒரு தமிழ் மக்களை இவர்கள் எவ்வாறு நோக்குகிறார்கள், எதன் அடிப்படையில் பார்க்கிறார்கள் என்பதுதான் இதில் காணப்படுகிற ஒரு விடயம். இந்த விஷயத்தை பார்த்தீங்கன்னா ஒரு குறிப்பிட்ட காலப்பகுதியில் போர் சூழலில் மக்கள் இராணுவ முகாம்களால் போய்க்கே பயப்படணும். சரி, போர் முடிஞ்ச பிறகு அது இயல்பு நிலைக்கு வந்துட்டாண்டா இல்லை அதே பயம் தான் திருப்பியும் வந்திருக்கு. இப்போ இளைஞர்களை பாதுகாக்க வேண்டிய சூழ்நிலை. சில அரசியல்வாதிகள் என்ன சொல்கிறாங்கன்னா இராணுவ முகாம் என்னது இருக்குன்னா மக்களுடைய பாதுகாப்பு. இதான் மக்களுடைய பாதுகாப்பு. ஆக எந்த ஒரு பாதுகாப்பையும் பாதுகாப்பு மீறல் நடைபெற்றால் எங்கே போய் சொல்லணும்? நாங்கள் யார்கிட்ட போவோம்? பாதுகாப்பு படையிட்ட போவோம். பாதுகாப்பு படையை எப்படி செய்தால் இப்போ உதாரணமாக என்ன விஷயமா நீங்கள் பார்த்தீங்கன்னா இங்கே கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் அவர்கள் பேசுகிற பொழுது ஒரு விடயத்தை சொல்கிறார், எங்களுக்கு இந்த இராணுவமே தேவையில்லை. உண்மையிலே இவர்கள் எங்களை பாதுகாக்கிறார்கள் என்றதை நாங்கள் எந்த கட்டத்திலையும் நம்பவில்லை என்ற விஷயத்தை சொல்கிறேன். உண்மையிலே இராணுவத்துக்கு அந்த அதிகாரம் இல்லை, போலீஸ் அதிகாரம் தானே. போலீஸ் தானே இதுக்கெல்லாம் பொறுப்பு. ஒரு குற்றம் ஒரு ஆள் செய்திருந்தால் அவரை கைது செய்து விசாரிக்கக்கூடிய அதிகாரம் யார்கிட்ட போலீஸ்கிட்ட. போலீஸுக்கு கூட அடிப்பதற்கான அதிகாரம் இல்லை. இதுக்கு தான் நாங்கள் கேட்குறோம், இந்த இராணுவ முகாம்கள் எதற்காக என்ற விஷயத்தை, மக்கள் குடியிருப்புகளில் இதுக்கு இராணுவ முகாம்கள் என்ற விஷயத்தை தான் நாங்கள் தொடர்ந்து கேட்டுக்கொண்டிருக்கோம். பாதுகாப்பு தேசிய பாதுகாப்புக்கு அவசியம்தான். ஆனால் தேசிய பாதுகாப்பு தமிழ் மக்களுக்கு இல்லையே. அது ஒரு குறிப்பிட்ட இனத்திற்கு தேசிய பாதுகாப்பு வழங்குவதற்காக ஒரு குறிப்பிட்ட இனத்தை அடக்கி ஒடுக்குவதற்காக கிட்டத்தட்ட என்ன
தென்னிலங்கையில் வந்து ஒரு இராணுவ வீரர் இருந்தால் இங்கே 70 வீரர் இருக்கிறார். அந்த அடிப்படையில் தான் இங்கே இருக்குது. 2 மக்களுக்கு ஒரு இராணுவ வீரர். இப்போ நீ போனால் ஒரு மக்களுக்கு 2 இராணுவ வீரர் என்ற அடிப்படையில் தான் பேர். அன்றைய அரசாங்கம் சொல்லிச்சு இந்த இராணுவ வீரர்கள் எண்ணிக்கை குறைப்பேன்னு முதல் 2 பேருக்கு ஒரு ஆள் இருந்தார், இப்போ 3 பேருக்கு ஒரு ஆள் இருக்கிறார். அப்படி தான் குறைக்கப்பட்டது வந்து ஜனாதிபதிகளுடைய பாதுகாப்பை தவிர, முன்னாள் ஜனாதிபதிகளுடைய பாதுகாப்பை தவிர மக்களுக்கான இந்த மக்கள் குடியிருப்புகள் நடக்கிற விஷயம் வடக்கு கிழக்கில் வாழ்ந்தால் கொஞ்சம் பெருமைப்படுவோம். ஏன்னா ஜனாதிபதிக்கு கொடுக்க முடியாத பாதுகாப்பு சலுகைகள் எல்லாமே இருக்கு, மக்களுக்கு கொடுக்கின்றார்கள். அதான் கிட்டத்தட்ட ஒரு மக்களுக்கு 2 இராணுவம், 2 மக்களுக்கு சில இடங்களில் 2 மக்களுக்கு ஒரு இராணுவம். கொஞ்சம் என்ன இவ்வளவு தெற்கில் வந்து 70 பேருக்கு ஒரு இராணுவம் உண்டா, வடக்கு கிழக்கில் வந்து 3 பேருக்கு ஒரு இராணுவம். அதான் அடிப்படை. அப்போ அந்த ஒரு பிரச்சனை வந்து இப்போ பெரிய ஒரு பேசுபொருளாக இந்த முத்தையன்கட்டு பிரச்சனை போயிருக்கு. இப்போ தனமாக இதற்குரிய நடவடிக்கை எடுக்க வேண்டியது அரசாங்கத்தினுடைய பொறுப்பு. இப்போ போலீஸாருக்கு வந்து நீதவான் அறிவுறுத்திட்டு போயிருக்கிறார், இந்த மக்களுடைய வாக்குமூலங்கள் எடுக்க வேண்டும். அது மட்டும் இல்லாமல் இந்த உடற்கூட்டு பரிசோதனைக்கு இதை அனுப்பி உடற்கூட்டு பரிசோதனை உடனடியாக வரணும்னு சொல்லியிருக்காங்க. ஏன்னா இராணுவ நீதவான் பெரியக்க நீதவான்கிட்ட விஷயத்தை சொல்லியே மக்கள் அழுது புலம்புறார்கள். அங்கே இருந்த மக்கள் ரவிகரன் இந்த விஷயத்தை பாரதூரமாக முன்வைக்கிறார். இருந்தாலும் ஏதோ ஒரு வகையில் ஒரு மெத்தன போக்கோடு தான் போலீஸார் செயற்படுவார்களாக இருந்தால் இந்த விஷயத்தில் போலீஸார் மேலேயும் நடவடிக்கை எடுக்கணும். என்ன சொல்ல என்ன ஏற்கனவே வவுனியா நடந்தபடியும் அப்படியே போயிட்டு அதே மாதிரி தர்மபுரத்தில் இளைஞர்கள் கட்டி வச்சு அடித்த விஷயம் சம்மந்தமாக அதுவும் ஏதோ ஒரு வகையில் இல்லாமல் போன விஷயமாக தான் போய் கொண்டிருக்கு. அந்த வகையில் இப்போ இந்த விஷயம் வந்திருக்கு. இந்த விஷயம் மேலே நடவடிக்கை எடுக்கலைன்னா உண்மையிலேயே ஒரு பாரதாரமான விடயமாக முன்னெடுக்கப்பட வேண்டும் என்றுதான் ஒரு முக்கியமான விஷயம். யார் அடிப்பதுக்கு அதிகாரம் கொடுத்தது, யார் உங்களை அரெஸ்ட் பண்ணுற அதிகாரம் கொடுத்ததுன்ற ஒரு கேள்வி தான் எங்கே இருக்குது. போலீஸுக்கு கூட இல்லாத அதிகாரங்கள் உங்களுக்கு தேவைப்பட்டிருக்கிறதா? அது மட்டும் இல்லாமல் இப்போ 5 சிப்பாய்கள் கைது செய்யப்பட்டிருக்கின்றார்கள் சந்தேகத்தின் அடிப்படையில். கிட்டத்தட்ட அவரை 20 பேர் சேர்ந்து தாக்கிறேன்னு சொல்லியிருக்கார்கள். ஆனால் ஆரம்ப கட்ட விசாரணையில் 5 பேர் அரெஸ்ட் பண்ணிட்டேன். 5 பேர் அரெஸ்ட் பண்ணியிருக்கிறார்கள். அப்போ இந்த விசாரணைகள் எந்த அளவுக்கு நியாயமானதாக போகும்ன்றதான் ஒரு பெரிய கேள்வி. என்றால் ஏற்கனவே இந்த போலீஸாரும் இராணுவத்தினரும் சில விஷயங்களில் கைகோக்குற விடயங்களை நாங்கள் பார்த்துருக்கிறோம். அவை இந்த கைகோர்ப்பு நடவடிக்கைகளில் வந்து இது சரியான முறையில் முன்னெடுக்கப்படுமா என்கின்ற ஒரு கேள்வியும் எழுந்திருக்கின்றது. அவை உண்மையிலே சரியான முறையில் முன்னெடுக்கப்பட்ட சந்தோஷம் தான் இந்த விஷயம். என்றால் அவர்களுக்கான நீதி கிடைக்கும். போனோயூர் எப்பயும் திரும்பி வரப்போகிறதில்லை. ஆனால் இனி இப்படியான சம்பவங்கள் நடக்காமல் இருக்கணும் என்றால் குறிப்பிட்ட நபர்களுக்கு எதிரான நடவடிக்கை சரியான முறையில் எடுக்கப்பட்டதான் இனி இப்படியான விஷயங்கள் நடக்காமல் இருக்குது. பயங்கரவாத தடை சட்டம் இருக்குது. பயங்கரவாதிகள் நாட்டில் இல்லை, ஒழித்துட்டோம் என்று நீங்கள் சொல்கிறீங்க. இவர்கள் சொல்கிற பயங்கரவாதிகள்லாம் சொல்கிறேன். அவர்கள் எங்களை பொறுத்த வரைக்கும் தேசிய வீரர்கள் அது வருகிறத. நீங்கள் சொல்கிற பயங்கரவாதிகள் ஒழிச்சிட்டிங்க. அப்போ என்னதுக்கு அவங்களுக்கு பயங்கரவாத தடை சட்டம்? இன்னொரு பிரச்சனை தடை சட்டத்தை அடிப்படையாக வைத்து தான் நீங்கள் இராணுவ முகாம்கள் இத்தனை இராணுவ வீரர்களை வச்சுருக்கிறீங்க. அப்போ அவர்களுக்கு வேறு எல்லை பகுதியில் வேலை இருக்குன்னு தானே, அங்கே அனுப்பலாம் தானே. செம்மணி மனித புதைகுழி சம்பந்தமாக சர்வதேசத்தில் பேசுகின்ற பொழுது யார் அங்கே புதைத்தார்களோ அவர்கள்தான் பயங்கரவாதிகள். சாதாரண பொதுமக்களை, சாதாரண ஒரு குழந்தையை இப்படி கொடூரமாக கொலை செய்து சித்திரவதை செய்து புதைக்கின்றார்கள். பயங்கரவாதிகள் என்பது நிறுவனமாகிறது செம்மணி. அது மட்டும் இல்லை, இப்போ இந்த விஷயம் நிறுவனமானால் கூட, இளைஞனுடைய இந்த கொலைக்கு இராணுவம் தான் காரணம் என்ற விஷயம் நிறுவனமானால் கூட யார் பயங்கரவாதிகள் என்றதை இனி தீர்மானிக்க வேண்டிய பொறுப்பு உங்கள்கிட்ட தான் இருக்கு. நாங்கள் தெளிவாக சொல்கிறோம், இந்த விஷயங்களில் அவங்களுக்கு எதிராக கட்டவிழ்க்கப்பட்ட திட்டமிட்ட வன்முறைகள். அப்போ அந்த விஷயங்களில் பார்க்கிற பொழுது உண்மையில் ஒரு சரியான ஒரு நடைமுறையை அல்லது நடைமுறைக்கு சாத்தியமான விடயங்களை கொண்டு நடைபெற்ற அந்த போர்க்குற்றம் மற்றது இன அழிப்பை பற்றி காய்ச்சி கொண்டிருக்கிறோம். அதுக்கு பிறகு பிற்பட்ட காலங்கள் நடைபெற்றதை எப்போ கதைக்க போகிறோம்னு தெரியும். வெறுமனே இன அழிப்புன்னு பார்க்க நாங்கள் உயிர் சேதங்களை மட்டும் இன அழிப்புகளை கொண்டு வரையில. அதுவும் இன அழிப்பு தானே. எங்களுடைய காணி ஆக்கிரமிக்கப்படுற, கலாச்சாரம் ஆக்கிரமிக்கப்படுற, எங்களோட ஆலயங்களில் வேற்று இனத்தவர்கள் ஆக்கிரமிக்கிறது, இது எல்லாமே ஒரு இன அழிப்புக்கான ஒரு செயற்பாடு தான். அப்போ ஜெனோசைட் டேக்கு நாங்கள் இந்த விஷயத்தையும் பார்க்கணும். இந்த இவ்வளவு விஷயம் இதுக்குள்ள நடந்திருக்கு என்றதைத்தான் நாங்கள் சொல்கிறதுக்கு முன்பார். அதைத்தான் நாங்கள் கேட்குறோம். சர்வதேச விசாரணை தேவை வேண்டும். அண்மையில் கூட இப்போ சர்வதேச விசாரணை எதிர்க்கு உள்ளக விசாரணை போதுமே என்று கேட்கிறவர்களுக்கு இதுதான் பதில். இந்த இராணுவத்தினர் எப்படி அடக்குமுறைகளை செஞ்சால் என்ன நாங்கள் இந்த உள்ளக விசாரணைகளை ஏற்றுக்கொள்கிறது. அண்மையில் சுமந்திரன் பேசுகின்ற பொழுது கூட பாராளுமன்றத்தில் முன்னே நான் பாராளுமன்ற உறுப்பினராக இருக்கேன் ஒரு விஷயத்தை பேசியிருக்கார். ஒரு அம்மா ஒரு கணவன் ஒரு மனைவியை கொலை செஞ்சுட்டாருன்னு வச்சுக்கொள்வோம். கொலை செஞ்சுட்டு தன் வீட்டிலே புதைச்சிட்டார். இப்போ போலீஸார் வரையினா போலீஸார் வரையக்க கணவன் சொல்லலாமா, இது எந்த வீடு, நீங்கள் அனுமதி இல்லாமல் உள்ளே வரக்கூடாது, நானே உள்ளே போய் பார்த்துட்டு மனைவி இருக்கிறாரா இல்லையான்ட்டு பார்த்து சொல்ல இருக்கிறாரா இருக்கிறான்னு சொல்லி உங்களுடைய உள்நாட்டு விசாரணை நீங்களே கொண்டு புதைச்சிட்டு நீங்களே ஆய்வுப்படுத்தி தீர்வு கொடுப்பார்கள். இதுதான் உங்களுடைய உண்மையில என்ன எப்படியாக இதை நாங்கள் ஒரு செய்தியாக எந்த அளவுக்கு பார்க்கிறோமோ அந்த அளவுக்கு இந்த விஷயத்தை அவர்களுடைய குடும்பம் ஒரு செய்தியாக பார்க்காது. அவர்களுக்கு ஒரு இழப்பு.
அது அந்த குடும்பத்திலேருந்து இந்த பார்வையிலேருந்து பார்க்க இந்த இழப்பு வந்து ஈடு செய்ய முடியாத இழப்பாக இருக்குது. அவருடைய அந்த குழந்தை இந்த 5 மாதங்களையான அந்த குழந்தைக்கு ஒரு தகப்பன்ன்றீங்க. இனி அந்த பிள்ளையினுடைய எதிர்காலம் அல்லது அந்த குடும்பத்தினுடைய வருமானம் எப்படி இருக்க போகுதுன்ற நிலைமையை பார்க்கணும். இது வந்து வெறுமனே ஒரு ஒரு இனப்படுகொலை நடந்து விட்டது என்று சொல்லிட்டு கடந்து போகிற விஷயம் இல்லை. அப்போ இனி அந்த குடும்பம் அடுத்த கட்டமாக என்ன நடவடிக்கை மேற்கொள்ள போகுது என்ற ஒரு கேள்வி தான் இப்போ இருக்கின்றது. ஒரு 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 இராணுவம் வந்து இருக்க பிரச்சனைண்டா எழும்பி போய்க்கே பிரச்சனையாக இருக்கிறதுன்ற நிலைமையை தான் நாங்கள் பார்க்கோம். இது வந்து இன்னொரு விதத்துலையும் பார்க்கலாம் ஜெகநாதன். என்னென்றால் எங்களோட இலங்கை திருநாட்டின் உள்ள குடிமக்களுடைய மனநிலையை ஒருவர் சாதாரண ஆளாக இருந்தாலும் கொஞ்சம் பலம் இருந்ததுன்னா அவரை அடித்து ஒடுக்கக்கூடிய அனைத்து வேலைகளையும் செய்யக்கூடிய அவர் இராணுவத்தினருக்கு இவ்வாறான அவர்களுடைய பதவிக்கு ஏற்ற மாதிரி அதிகாரத்தை வழங்காத பட்சத்தில் அவர்களுக்கு அதிகார மோகங்கள் இருக்கு. ஒரு சில இராணுவத்தினருக்கு என்ன பிரச்சனை, இது இராணுவத்தின் அதிகாரத்துக்கு கீழே வராது. ஒருவரை காலத்தில் வந்து துவக்க கொடுத்துட்டு யாரையும் சுடலாம். பயங்கரவாத தடை சட்டம் இருக்குதானே, பயங்கரவாத தடை சட்டம் தான் இவர்களை இந்த அளவுக்கு கொண்டு வந்து விட்டுருக்கு. அடித்தால் யாரும் கேட்க மாட்டார்கள் என்ற ஒரு விஷயத்துக்கு கொண்டு வந்து விட்டுருக்கேன்டா. அப்போ இந்த விஷயத்தில் நாங்கள் என்ன செய்வோம்னா பயங்கரவாத தடை சட்டத்தை நீக்கிறத தவிர வேறு வழியே இல்லை இதுக்கு. அப்போ பயங்கரவாத தடை சட்டம் ஒன்று இருந்த இப்போ அது அந்த நடைமுறையில் வந்து இவர் கொலை செய்யப்பட இல்லை. ஆனால் அப்படி கொலை செய்த கைக்கு இப்போ கொஞ்சம் பொது வழியில் நடந்த ஒரு படுகொலை தான். 4 பேர் சாட்சி இருக்கு, ஊர் மக்கள் சாட்சி இருக்கு, எல்லாம் பொது வழியில் நடந்திருக்கு. ஒரு கொலை செய்ய கூட பொது வழியில் வச்சு செய்யப்படுகுதுன்னா அப்போ அதன் அர்த்தம் என்ன? யாருக்கு நாங்கள் பயப்பட மாட்டோம் அப்படியா அர்த்தம்? அந்த விடயத்தில் நாங்கள் மேலே இந்த கொலை இது கொலை தான், இந்த இராணுவத்தினர் தான் செஞ்சார்கள் என்ற விஷயம் நிரூபிக்கப்பட்டால் அடுத்த கட்டமாக நீங்கள் என்ன நடவடிக்கை எடுக்க போறீங்கன்றான் இப்போ இங்கே பெரிய பிரச்சனையாக இருக்குது. வெளியே இப்போ இதுவும் மழுங்கடிக்கப்படுமான்றதான் நம்ம மக்களுடைய கேள்வியாக இருக்குது. ஏன்னா அந்த மழுங்கடிக்கப்படலாம் என்ற நம்பிக்கைலாம் இந்த கொலையை நடந்திருக்கலாம். அதுதான் இங்கே சொல்லுவாங்க. இந்த விஷயங்கள் வந்து இருட்டடிப்பு செய்யக்கூடாது என்றதுக்காண்டி தான் ஊடகங்கள் இப்படி கத்தி கொண்டிருக்கு. வெறுமனே இது நாங்கள் ஊடகத்திலேருந்து இப்படி கயக்கக்கூடாதான். ஆனால் உண்மையுமே தான் இது ஊடக பார்வைக்கு எவ்வளோ காலம் இருக்குன்றதும் தெரியாது. என்ன சொல்கிறேன், இப்போ கடைசி ஒரு 5 நாளை பூரா அடுத்த விஷயம் வந்துட்டா ஊடகம் அடுத்த விஷயத்தை தூக்கி பிடிச்சோன்னு போயிடும். அது இதுக்கு முக்கியத்துவம் கொடுக்கணுமோ அந்த விஷயத்தை நாங்கள் விட்டுட்டு போகிறதும் அடுத்த விஷயம் வந்தோடனே அதை தூக்கி பிடிச்சோன்னு ஓடுறதும் வந்து விஷயமா இருக்குது. வட்டுக்கோட்டை போலீஸ் நிலையத்தில் நடைபெற்ற படுகொலை தெரியும் தானே, அண்மையில் நடந்தது. அந்த கதையே இல்லை. இப்போ அதைத்தான் சொல்கிறோம். இப்போ பாதுகாப்பு அதிகாரிகள் வந்து சரியாக நடந்து கொண்டால் நாங்கள் உள்ள விசாரணையை ஏற்றுக்கொள்ளலாம். இங்கே பாதுகாப்பு அதிகாரிகளே பிள்ளையாக இருக்கிறபடியாக தான் இந்த உள்ள விசாரணை யார் வேணும்னால் அந்த பாதுகாப்பு அதிகாரிகள் மீது தான். அப்போ அந்த பாதுகாப்பு அதிகாரிகளே தீர்வு காணுவார்களாக இருந்தால் அதில் இன்னும் ஒரு நிலையான ஒரு தீர்வு அதான். இப்போ இந்த பாதுகாப்பு அதிகாரி இப்போ அரசாங்கம் நாங்கள் பாதுகாப்பு அன்றைக்கு சொன்னார் பாதுகாப்பு அதிகாரி இப்போ அங்கே இருந்த இராணுவ தளபதிகள் மேலே தான் நீங்கள் குற்றச்சாட்டை முன் வச்சிருக்கிறீங்க. அப்போ அதுக்கும் அரசாங்கத்துக்கு சம்மந்தம் இல்லையே என்று கேட்குறாரு. உண்மையாக அதை நியமித்தது யார்? அப்படி அந்த கேள்வியில் தான் நீங்கள் வரப்போகுது. இந்த அரசாங்கம் தான். அதால் தான் நாங்கள் இந்த உள்ள விசாரணையை நிராகரிக்கின்ற ஒரு பாணி இன்றைய வரைக்குமே எங்கள்கிட்ட இருக்கிறதுக்கான காரணம் இதுதான். சர்வதேச விசாரணைக்குரிய தேவைப்பாடு 2ஆம் கட்டம் வந்து சர்வதேச எங்களுக்கு தீர்வு தருதா இல்லையான்ற ஒரு விஷயம். ஆனால் உள்ளக விசாரணையால் எங்களுக்கு தீர்வு கிடைக்காது என்றதில் நாங்கள் தெரியல. முக்கியமான விடயம் ஒன்று, சர்வதேச விசாரணையில் சரியான தீர்வு கிடைக்குமா இல்லையான்றது என்னொரு விடயம். அது இருக்கட்டும். ஆனால் முழுமையாக நாங்கள் மறுக்கிறோம் என்னதுன்னா உள்நாட்டு விசாரணை. அதுக்கான பிரதான காரணம் இப்படியான சம்பவங்கள்லாம். ஆகவே நாங்கள் மீண்டும் இந்த சம்பவங்கள் எடுத்து கூறுறதுக்கான காரணம் இந்த சம்பவங்கள் இனி நடக்கக்கூடாது. சரியா, இதான் எங்களுடைய இந்த காணொலிய நோக்கமாக இருக்கும். தொடர்ந்து உங்களுக்கு சம்பந்தமான தகவல்கள் வந்தால் தரத்தை காத்திருக்கிறோம். நீங்கள் எங்களோட சேனலோட நன்றி. வணக்கம்.